ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் எம்கே விலாக்ஸ் கலை. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இனிமேல் தான் சமைக்கவே போகிறேன். காலையில் சமைக்கலை. என்ன சமைக்கல? காலையில் சமைக்கல, ஹோட்டல் தான் வாங்கி கொடுத்தேன். அதுதான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்திரிச்சது 9 மணிக்கு. நைட்டெல்லாம் நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மணிக்குலேருந்து தூக்கமே வரதில்லை. ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வரதில்ல. 4 மணிக்கு தான் தூக்கமே வருது. அப்படியே தூங்கிடுறேன்னா 9:30க்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சனால அவர் காலையில் போய்ட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டார். டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் தான் போய் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். என்னங்க வாங்கிட்டு வந்தேன்? மீன் வாங்கிக்கிறேன், வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன், பூண்டு உரிச்சு வச்சுட்டேன், மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீ போய் சமையல் மட்டும் செஞ்சால் போதும். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சமைச்சிட்டா சரி. எனக்கு தெரியாது. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தாரா. நான் மத்தி மீன் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னேன். மத்தி மீனும் அப்புறமா பாறை மீன். ஆமாம் தானே? பாறை மீன் தான் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். போய் இனிதான் சமைக்கணும். சமைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம், ஓகேங்களா? அப்படியே விலாக் கண்டினியூ ஆகும், பாருங்கள். கலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னதான் ஒன்றும் சமையல் செய்கிற? மெதுவாக தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். எதுக்கு நீ இவ்வளோ மெதுவாவா? 2 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் நான் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உரிச்சு வச்சேன். என்ன மெதுவாக இவ்வளோ மெதுவாக செய்கிறேன்? ஆமையோட மோசமா? என்னத்த விடுறது? சொல்ல. அதுக்கு தான் நான் வந்து 500 ரூபா செலவு பண்ணி உனக்கு மீன் எல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். பின்ன ஆமாம், 1 கிலோ மத்தி மீன் 250 ரூபாயா? கறியத்தான். அது சிக்கன், அது சூடு. மீன் நல்லது. உன்னை மீன் சாப்பிட சொல்லுங்கிறாங்கல்ல, அதுக்கு தான் உனக்கு எடுத்து வந்துக்கிறேன். ஆமாம், ரேட் அதிகம்தான். ஆமாம், அங்கே எல்லாம் வணக்கி வச்சிட்டிங்கன்னு அது சைடில் ஏதோ ஒரு வேலை செய்ய எடுக்குது. பேரிச்சம்பழமா? அது கூட பசி எடுத்துக்கிச்சா? இப்போ தானே சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கெல்லாம் வணக்கியாச்சு. என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக, தக்காளி 1, தேங்காய், மிளகு, சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, குழம்பு கெட்டியாக இருக்குது, கொஞ்சோண்டு பொட்டுக்கலை போட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தூள் எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எதுக்காக வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம மீன் குழம்புக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுச்ச வாடை அடிக்கவே அடிக்காது மீன் குழம்புல. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக நான் போடுவேன். ஏங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு வந்துருங்க ஃபேன் கத்தில். ஆற வச்சு தரதா? அது நீயே போய் ஆற வச்சுட்டு வரது தானே? குமிஞ்சு நிமிஞ்சது கஷ்டமா இருக்குதுங்க. டாக்டரே குமிஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய சொல்லுறாங்க. நீ என்ன என்கிட்ட எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லி கிடக்குற? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? போய் நீயே போய் செஞ்சுட்டு போய். நானே பாருப்பா. பாத்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு. என்ன ரப்பா வச்சு எடுக்குது? கம்மியாயிடுச்சு. தண்ணி சொல்லணும்ல, ரொப்பாலாம் வைக்கல, அளவாதான் கரெக்டா தான் வச்சேன். சரி, பாத்தீங்கன்னா மீனை போட்டுடலாம். என்ன மீனுனா மத்தி மீன். அதுக்கப்புறம் இது வந்து பாறை மீன் பெரட்டி வச்சிருக்கு. ஆமா, இது என்னதுங்க? அதுவா? பாறைமுடைய தவடை. பாறையா? அது மொறு நல்லா இருக்கும். ஆமா. சைக்கிள் கேப்ல நான் பாரு பாத்திரம் எல்லாம் கழுவி நீட்டா கமுத்தி வச்சுட்டேன் குழம்பு கொதிக்கிறதுல. எப்படி எனக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணுகிற அப்படித்தானே? சரி சரி. இல்ல என்னென்ன போட்டிருக்கேன் நான் சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன இப்ப சொல்லு? இப்ப என்ன அதுல என்ன மிக்ஸ் பண்ணுங்க? என்ன இப்ப சொல்லு? என்ன தருக்கு? என்ன மசாலா போலன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். இதுல வந்து என்ன போட்டு நான் கலக்கிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறமா வந்து மீன் வறுவல் பொடி, அவ்வளவுதான். அப்புறம் லெமன் கொஞ்சமா புழிஞ்சு பெரட்டி வச்சாச்சு. பெரட்டி நான் தான் வச்சேன், நீ வைக்கல. சரியா? நீ தான் வச்ச. பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் பக்கம் ஊறுது. அப்பதான் நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு. சரி சரி. ஏன்னா இதுல வந்து கொலக்கொலங்கிற மீனெல்லாம் நம்ம அதோட பெரட்டி இல்லாம வறுக்கிறது போட்டுடலாமா? குழம்புலயே போடாது, நல்லா இருக்கும். குழஞ்சிரும் சீக்கிரம் மீன். சரி, உனேஷ்ட என்னமா பண்ணு, நீ ஆசைப்பட்ட செய்ய. போது மீன் குழம்புக்கு அளவா வறுக்கிறது தான் நம்ம அதிகமா சாப்பிடுறோம். சரி, அவ்வளவுதான். மீன் போட்டாச்சு. பாத்தீங்கன்னா மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துல கொதிச்சிடும். சிம்ல வச்சிடலாம். அப்பதான் அந்த மீனை கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது நல்லா இருக்கும். சரி, அந்த 4 மீனை மட்டும் இப்படி வச்சுக்கிறியா? அதுக்கு மசாலா இப்போ எங்கே போவ?
இதான் இதுலதான் இருக்குல்ல இங்க ஓரமா ஆ அதை அப்படியே போட்டு பெரட்டி போடு. அது அதில் பட்டி வச்சுக்கிது. இது தனியாக எங்கே போடுறது? தனியாக போட்டு தட்ட போறியா அதை? தனியெல்லாம் பெரட்ட போறது இல்ல, ஆ அதுலயே பேர் மசாலா எக்ஸ்ட்ராஸா இருக்குல்ல, அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மீன் வறுவல் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இது பாரு ரொம்ப கொலன்னு இருக்குது இங்க பாருதா. இது நம்ம குழம்புல போட்டாங்கன்னா வச்சுக்க, ஒரு கொதியிலே முள்ளுதான் தெரியும், சதையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்குதான் சரி சரி. நல்லா இருக்கிற மீனை மட்டும் போட்டுட்டேன் குழம்புல, கெட்டியா இருக்கிற மீன். இங்க பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி தலையை போட்டாச்சு, இறக்கிற வேண்டியதான். மீனும் நல்லா கொதிச்சிருச்சு. இங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. மீனை மட்டும் வறுத்தா சரி. அதுவும் என் வேலை தானே. நீ சாப்பாடு அரிசி ஊற வைக்கல, மீன் அரிசி ஊற வைக்கணும். ஆமா, சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நீட்டு படுத்துனுங்கிற என்னடி விஷயம்? அரிசி ஊறட்டும் 5 நிமிஷம், அந்த கேப்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறியா? நீ என்ன பண்ணினுக்கிற இல்லையா? அப்பா அங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு பேபி வரைஞ்சு ஒட்டி வச்சிருக்கேன். பேபி வரைஞ்சிருக்கா? அங்க பாரு டிராப் பண்ணி வச்சிருக்கா. நல்லா இருந்தா எவ்வளவு என்ன இது? அது பாயா கேளா இல்லையா? எது இருந்தாலும் ஓகே தான். பாப்பாவா இருந்தாலும் ஓகே, தம்பியா இருந்தாலும் ஓகே. இது எது வந்தாலும் நீதான் அக்கா. ஆமா, நீதான் பெரியவ, நீதான் அக்கா, நீதான் பொறுப்பா பாத்துக்கணும். சரியா? இந்த மாதிரி மீன் வாங்குறதுக்கு ஆளே இல்லைங்க. அவ்வளவு நீட்டா கிளீனா மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி? மீன் வாங்கிட்டு வந்து கழுவி நீட்டா வச்சுட்டேன். எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க, நான் மட்டும் கிடையாது. எல்லாரும் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷத்துல நான்வெஜ் அப்படின்னா நான் எப்பவுமே கடைக்கு போனதே இல்லை. அவர்தான் முட்டையா இருந்தாலும் சரி அவர்தான் வாங்கிட்டு வருவாரு. மட்டன், சிக்கன், மீன் எதுவா இருந்தாலும் அவர்தான் காலையில நேரமா போய் வாங்கிட்டு வந்து அதுவும் கிளீன் பண்ணி வச்சிருவாரு. சமைக்கிறது மட்டும்தான். ஒரு நாள் கூட நான் மீன் கழுவுனது இல்லை, மட்டனும் கழுவுனது இல்லை. அவரே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவாரு. எங்க வீட்டுல இந்த மாதிரி செய்யறாங்க. உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் வச்சா சாப்பிடலாம். அவ்வளோதான் அன்னைக்கு சண்டே சமையல். நம்ம வீட்டில் சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல். எங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. என்ன குழம்பு இது? நல்லா இல்லையா? எப்படி சொல்ற? நல்லா இல்லையா பாப்பா? எப்படி சொல்லுது? அப்பா போய் சொல்லுங்கம்மா. போய் சொல்லுதா? ஏன் நம்ம கையில வர ஏதோ கொண்டு வர? என்ன அது? கிரீடம். இது எப்ப பண்ண? நீங்க படுத்துட்டு இருந்தீங்கல்ல, ஆமா, அப்ப பண்ண. சூப்பரா இருக்குது குழம்பு. நல்லா இருக்கா? உண்மையா அப்பா போய் சொல்லுது. ஏய் உண்மை சொல்லுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். நான் கூட என்னடா பார்த்து நான் குழம்பு செஞ்சேன், என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க குழம்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நல்லா இருக்குதா? லியா வந்து எனக்கு வந்து கிரீடமே வச்சுட்டா. அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்குதா லியா? டேஸ்டா இருக்கா? வறுத்த மீன் அது சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே சமையல் நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். அம்மா அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னது? குழம்பு அல்டிமேட். அப்படியா? சரி, தேங்க்யூ. வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் நம்ம வீட்டில் முடிஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.